தென்னிந்தியாவின் தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற டாப்பிக்ல இருந்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1857 சிப்பாய் கிளர்ச்சி தான் இந்தியாவில் முதல்ல நடந்த சுதந்திர போராட்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே தென்னிந்தியாவில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அந்த வீரமுக கிளர்ச்சி நிறையா நடந்திருக்கு. அது என்னென்ன, யார் தலைமையில் நடந்துச்சு அப்படின்றதையும் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டினை வச்சு இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ 1857 சிப்பாய் கிளர்ச்சியே இந்தியாவின் முதல் ஆங்கில எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு பல ஆண்டுக்கு முன்பா தென்னிந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக பல கிளர்ச்சிகள் நடந்திருக்கு. அதில் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தனது ஆட்சியை தென்னிந்தியாவில் விரிவுபடுத்த தொடங்கியிருக்கு. அதற்கு பல பகுதியில் அதிக வரி விதிச்சிருக்கு. அப்புறம் மேலும் பாளையக்காரர்கள் அந்த உரிமைகளை தலையிட்டு அவங்களுக்கான அதிகாரத்தையும் குறைக்க முயன்றிருக்கு. இந்த நடவடிக்கையை ஏற்க மறுத்த அந்த பாளையக்காரர்கள் உள்ளூர் அரசர்களும் பொதுமக்கள் அவங்களும் ஆயுதம் ஏந்தி ஆங்கிலேயருக்கு எதிராக போராட தொடங்கிட்டாங்க. அப்போ வரலாற்றில் இது தென்னிந்தியாவின் தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இப்போ இந்த டிஎன்பிசிக்கு தேர்வில் இந்த பகுதியில் மிகவும் முக்கியமானது அது குறிப்பாக 1857க்கு முன்னாடியே தென்னிந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக பல கிளர்ச்சிகள் நடந்திருக்கு அப்படின்ற உண்மை நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ தென்னிந்தியாவில் தொடக்க கால கிளர்ச்சிகளை புரிஞ்சு கொள்ள முதல்ல பாளையக்காரர் முறையை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். விஜயநகர பேரரசின் நிர்வாக மரபை அடிப்படையாக கொண்டு மதுரை நாயக்கர் ஆட்சியில் மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்டுச்சு. குறிப்பாக விஸ்வநாத நாயக்கர் யாருன்னா அந்த மதுரை நாயக்கர்னு சொல்லுவாங்க. அவரது தளபதியார்ந்த அரியநாத முதலியார் இந்த நிர்வாக அமைப்பை வலுப்படுத்த முக்கியமான பங்கு வச்சார். இதன்படி தான் மதுரை நாடு பல பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பாளையம் அப்படின்றதுனா 72 பாளையமா பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த பாளையக்காரர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பாளையமா பிரிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பாளையத்திற்கும் ஒரு பாளையக்காரர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வரி வசூல் செஞ்சு படையை பராமரிப்பது, சட்டம் மற்றும் ஒழுங்கை காப்பாற்றுறது, போர் நேரங்களில் அரசருக்கு இராணுவ உதவி வழங்குவது அப்படின்ற முக்கியமான பொறுப்புகளை எடுத்திருக்காங்க. யாருன்னா இந்த பாளையக்காரர்கள். யாருன்னா விஸ்வநாத நாயக்கர் அரியநாதரோட உதவியோட 72 பாளையமா பிரிச்சிருப்பாங்க. அந்த இதில் அந்த பாளையக்காரர்கள் முறை பயன்படுது. கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, தென்னிந்தியாவில் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்த தொடங்கிருச்சு. பாளையக்காரர்கள் அதிகாரத்தை தலையிட்டு அதிக வரி வச்சிருக்கு. அவர்கள் சுயாட்சியை கட்டுப்படுத்த முயன்றிருக்கு. இந்த நடவடிக்கைகளை ஏற்க மறுத்த பாளையக்காரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே தென்னிந்தியாவில் தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்ற மாதிரி அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதலில் வீரமாக எழுந்த அந்த பாளையக்காரர் யாருன்னு தெரியுமா? பூலித்தேவர். பாளையக்காரர் யார் அப்படி கேள்விக்கு டிஎன்பிசி தேர்வில் அடிக்கடி குறிப்பிடப்படும் பெயர் யாருன்னா மாவீரன் பூலித்தேவன். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெற்கட்டும் சேவல் அப்படின்ற பாளையத்தோட தலைவராக இருந்த புலித்தேவன் தனது நாட்டோட சுயாட்சியை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்திருக்கார். அப்போ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும் ஆற்காடு நவாப்பும் இணைந்து பல பாளையங்களை கப்பம் வசூலிக்க முயன்றிருக்காங்க. ஆனால் புலித்தேவர் இந்த கோரிக்கையை உறுதியாக மறுத்துட்டார். தனது நாட்டோட சுதந்திரமும் மக்களின் உரிமையும் எந்த விலைக்கும் விட்டு கொடுக்க கூடாது என்ற உறுதியுடன் அவர் போராட தொடங்கிட்டார். ஆங்கிலேயர்களுக்கும் ஆற்காடு நவாப் படைக்கும் எதிராக வீரத்துடன் போராடி இருக்காரு. மேலும் இவர் பல பாளையக்காரர்களை ஒன்றிணைச்சு ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக ஒரு வலுவான எதிர்ப்பை உருவாக்கியிருக்காரு. இதில் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் எதுனா, இது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதலில் ஆயுதம் ஏந்திய பாளையக்காரர் யார்? 1715 பிறந்த புலித்தேவர் 1755 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக தனது கிளர்ச்சியை தொடங்கிட்டார். அப்போ 1755 முதல்ல 1767 வரை போராடினவர் அலெக்சாண்டர் ஹெரான் தலைமையிலான படையையும் எதிர்த்து நின்றிருக்கார். சரி, இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, டிஎன்பிசி தேர்வில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், இப்போ நெற்கட்டும் சேவல் பாளையத்தோட தலைவர் மற்றும் 1755 ஆங்கிலேயரை எதிர்த்து கிளர்ச்சி செஞ்சவர் யார்?